சேலத்தில் இரும்பு வியாபாரி வீட்டில் கொள்ளை போன 700 சவரன் நகைகளை புகார் அளிக்கப்பட்ட 3 மணி நேரத்தில் போலீசார் மீட்டனர். கொள்ளையில் ஈடுபட்ட உறவினரும் கைது செய்யப்பட்டார். சேலம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த இரும்பு வியாபாரி அத்தியப்பன் ஓராண்டிற்கு முன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது மனைவி விஜயலட்சுமி மகள் மற்றும் மகனுடன் வசித்து வந்தார். இவர்களுக்கு துணையாக விஜயலட்சுமியின் தம்பி பாஸ்கர் வீட்டின் மாடியில் அவரது மனைவியுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் குடும்பத்துடன் அனைவரும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி சென்றுவிட்டு இன்று காலை வீட்டிற்கு திரும்பினர். அப்போது வீட்டின் ஜன்னல் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 700 சவரன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான புகாரின் பேரில் 6 தனிப்படைகள் அமைத்து சேலம் மாநகர காவல் ஆணையர் சஞ்சய்குமார் விசாரணையை முடுக்கிவிட்டார். அவரது ஆலோசனையின் பேரில் துரிதமாக செயல்பட்ட போலீசார் 3 மணி நேரத்தில் நகைகளை மீட்டனர். விஜயலட்சுமி உறவினர் ஒருவரே இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் 700 சவரன் நகைகளையும் மீட்டனர். இந்த கொள்ளையில் மேலும் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவரையும் கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.